BA6 அந்த BGMI கேம் அதெல்லாம் அடுத்த லெவல் ஹைப் இல்லையா? அதாவது கேமுக்குள்ள எல்லாம் அது வந்திருக்குன்னா இல்லை, அது ஒரு பெரிய மார்க்கெட். அது மேபி நிறைய ஆடியன்ஸுக்கு தெரியாது. நான் கொஞ்ச நாள் விளையாடிட்டு இருந்தேன். அது வந்து ஒரு யங் ஆடியன்ஸ், ஒரு எனக்கு தெரிஞ்ச ஒரு 16 to ஒரு 22 23 ஆடியன்ஸ், எப்படியும் க்ரோர்ஸ்ல இருப்பாங்க. அப்ப யூஸ்வலா நிறைய குளோபல் லெவலுக்கு போயிடும். குளோபல் இல்ல, BGMI இப்போ நேரமா குளோபல் லெவல்ல இருந்து. அப்ப இதுல நிறைய கொஞ்சம் கார்ஸ் உண்டு. அதுல ஒவ்வொரு கார்ஸுக்கு இதுக்கு முன்னால கோயின் அண்ட் செக், நான் விளையாடிட்டு இருந்தேன், கோயின் அண்ட் செக் அந்த மாதிரி 1-2 கார்ஸுக்கு ஸ்கின் வரும். அப்ப நம்ம அந்த கார்ல யார் இருந்தா இந்த ஸ்கின் வரும். இதுக்குன்னே பைசா ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. 5 lakhs 6 lakhs இந்த ஸ்கின் எடுக்கிறது. இது சும்மா கிடைக்காது, இது எல்லாருக்கும் கிடைக்காது. ஒரு பீரியடு இப்போ இந்த கேம்பெயின் ஒரு 1 monthனா 1 month எல்லாருக்கும் யூஸ் பண்ணலாம். அதை தாண்டி நம்ம இதை ஓன் பண்ணோம்னா நமக்கு அதுக்கு ஸ்பெண்ட் பண்ணி நமக்கு அந்த கூப்பன் கிடைச்சி இதை ரெடீம் பண்ணணும். அதுக்கு அந்த வீடியோஸ் போடியவங்களுக்கே அவ்வளோ ரீச் போகும். அதாவது என் வயசுல இதை கேட்குற மோட்டோ ஃபேமோட கேமிங் என்ன தெரியுமா? நாங்கள் வந்து மைக் எல்லாம் வச்சு, மைக்குன்னா MIK மைக்கை யூஸ் பண்ணி ரோட் ரேஜில் போலீஸை ஸ்டாம்ப் பண்ணுற பீப்புளாக்கு கம்பு எடுத்து அடிக்கிறது, இதெல்லாம் அவங்க எங்க கேமிங்? இல்லை, நானே இப்போ BGMI எல்லாம் விளையாடி இல்லை அந்த இடத்துல எங்களுடைய கேமிங் எங்க வர வந்தேன்னா NFS 2 வரைக்கும் நான் எல்லாம். அதுக்கப்புறம் வைஸ் சிட்டி வந்து ஒரு சீசன்ல விளையாடி இருப்போம். அப்ப நான் டேனி சொல்ல அந்த பாயிண்ட் நான் எப்படி அக்ரி பண்றேன்னா, கேம் வந்து ஒரு பயங்கர இன்ஃப்ளூயன்ஸ் அந்த பீப்புளோட மைண்ட்ல போய் ஈஸியா வந்து அந்த ப்ராடக்ட்டை ரெஜிஸ்டர் பண்ணும். பிளஸ் அந்த கேம் விளையாடுறவங்க வந்து அந்த ஸ்கின் எடுக்கிறவங்க எல்லாமே வந்து ஸ்ட்ரீமர்ஸா தான் இருக்கும். அதுதான் அதுல உள்ள விஷயம். ஓகே, எல்லா ஸ்ட்ரீமர்ஸும் இந்த பைசாயை ஸ்பெண்ட் பண்ணதான் போறேன். 5 lakh மினிமம் 50,000 to 1 lakh ஸ்பெண்ட் பண்ணி அதை ஸ்ட்ரீம் பண்ணி அதில் வர வியூஸும் இவையில மார்க்கெட்டிங் தான். ஓகே. அப்போ இந்த யங் ஆடியன்ஸுக்கிட்ட இதுக்கு இந்த ஃப்ளோவை மகேந்திராவை எப்படி சொல்லணும்னா, அவங்க கிட்ட என்ஜினியரிங் வந்து ஸ்ட்ராங்காக இருக்குது. அதே மாதிரி மார்க்கெட்டிங்லையும் அவங்க எந்த குறையுமே மார்க்கெட்டிங் இந்த மார்க்கெட்டிங் எல்லாம் இது வரைக்கும் இது ஃபர்ஸ்ட் ஆஃபீஸ் கைண்ட். ஏன்னா இந்த கேம்ஸ்ல கொண்டு வந்தது ஈவி இந்த அளவுக்கு இந்த ஹைப்பு கொடுத்து, இது இன்னொரு நார்மல் ஆடியன்ஸ் வந்து நம்ம இதை கவனிச்ச மாட்டோம் பெருசா. கரெக்ட். ஆனா இது வந்து ஒரு பயங்கரமா. அதே மாதிரி நேட்டைக்கு உள்ள அந்த ஸ்டோர் நான் சொன்னேன் இல்லையா, CM ஓட, அதெல்லாம் ஒரு இன்னொரு 2 ஆடியன்ஸையும் ஹிட் பண்ணாதான் அந்த ஏஜ்டு பீப்புளையும் டிவி பாக்குறவங்கள்ட்டையும் ஒரு மெசேஜ் போய் சேர்ந்துருக்கு. அதுலயும் வேலு சார் கோட்டெல்லாம் போட்டு வந்து நின்று யூடியூப்லயே ரீச் ஆயிடுச்சு, டிவில ரீச் ஆகுது இந்த ஜென்சி. ஏன்னா அப்ப இன்னைக்கு வந்து அது பேப்பர்ல கிடந்தது எனக்கு எடுத்து காட்ட விட என்ன பாரு இது வந்து இப்படி லான்ச் ஆயிருக்கு. அப்ப நீ பாரு 60+ 70 பீப்புள்டையும் போய் சேர்ந்தாச்சு அது.